மருதமலை மாமணியே முருதையா என்று பாடியவாறு பல வருடங்கள் கழித்து மருதமலைக்கு பயணமானேன். அடிவாரத்திலிருந்து மேல்மலையை அடைந்தேன். நிறைய மாற்றங்கள் தென்பட்டன. ராஜகோபுர படிக்கட்டுகள் மற்றும் கல்படிக்கட்டுகள் இடையே அழகாக ஓம் மற்றும் சேவல் என்று கிரானைட்டில் பொறிக்கப்பட்டிருந்தார்கள். ஃபவுண்டைன் நீரூற்று கண் சிமிட்டியது. இந்த அழகை ரசித்தவாறே, சரி ராஜகோபுரம் படிக்கட்டு வழியே ஏறலாம் என்ற பொழுது லிஃப்ட் இருக்கின்றது என்றார்கள். என்னடா இது என்று நிமிர்ந்து பார்த்த பொழுது மயில் ஒன்று அழகாக தத்ரூபமாக செதுக்கி இருந்தார்கள். அதுதான் லிஃப்ட் பில்டிங் என்றார்கள். முதலில் ஒரு லிஃப்ட் ஏறினோம். பிறகு ஒரு நீண்ட பாதை சென்றது. அதன் பிறகு ஒரு லிஃப்ட் என்றார்கள். என்னடா இது, முதலில் இந்த இடம் எப்படி இருந்தது? முழுவதும் பாறையாக இருந்த இடத்தை எவ்வளோ அழகாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக என்று வியந்தவாறே 2ஆம் தளம் சென்றோம். 2ஆம் தளம் அடைந்தவுடன் வெளியே சென்றால் அந்த முருகன் கொடி ஒன்றிருக்கும் அந்த கோபுரத்தின் அழகில் மயங்கி நின்றேன். பின்பு பஞ்சமுக விநாயகரையும் ஆதி மூலவரையும் தரிசித்து அழகான மருதமலையானையும் தரிசித்து கொண்டு சுற்றுப்பிரகாரத்தை வலம் வருகையில் அங்கு ஒரு செயற்கை நீரூற்று ஓடுவதையும் கண்டு அந்த அலையில் வியந்து நின்றேன். எவ்வளவு அழகான மாற்றங்கள் என்று வியந்தபடி பல வருடங்களுக்கு பிறகு நிறைவுடன் கீழே இறங்கினோம்.